வெல்கம் பேக் டு ஷிபுனியா ஃபேஷன் லைஃப். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சு. டபுள் கலர் யூஸ் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன். இந்த ஸ்டிச்சஸை நம்ம எப்படி பண்ணலாங்கிறத இந்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். 5 சென்டிமீட்டருக்கு லைனை போட்டுக்கிறேன். 4 சைடும் இதே போல் போட்டுக்கிறோம். ஸ்கொயர் ஷேப்புக்கு ட்ரா பண்ணிக்கணும். ட்ரா பண்ணிவிட்டு 2 சைடு மட்டும் நம்ம 1 சைடு சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கணும். 2 சைடு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம 1 சைடு மட்டும் அந்த ஒரு சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதில் லைன் போட்டுக்கிறேன். லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம ஃபுல்லுமே லைன் போடாமல் ஒவ்வொரு பாக்ஸை விட்டுறணும். மிடில் ஒவ்வொரு பாக்ஸும் விட்டுட்டு நம்ம லைன் போட்டுக்கணும். ஒவ்வொரு சென்டிமீட்டருக்குமே நம்ம லைன் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இப்போ நம்ம விட்டுருக்கோம் பாருங்கள் அந்த பாக்ஸு, அந்த பாக்ஸுக்கும் அதுக்கு முன்னாடி போட்டிருக்கிறதுக்கும் பேக் சைடு போட்டிருக்கிறதுக்கும் அந்த பாக்ஸுக்கு மிடில் நம்ம லைன் ட்ரா பண்ணிக்கணும். அதேமாதிரி லைன் போட்டுக்கிறோம். லைன் போட்டுட்டு இப்போ சில்க் த்ரெட்டு தான் எடுத்துருக்கேன், டபுளாக எடுத்துருக்கேன். இப்போ கீழேருந்து த்ரெட்டை மேலே எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு நம்ம லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த லைன் போட்டிருக்கோம்ல, அந்த லைன்லேயே செயின் போட்டுக்கிட்டே வரோம். ஒவ்வொரு லைனுக்குமே நம்ம செயின் போடணும். செயின் போடுறோம். திரும்ப அந்த லைனில் ஒரு செயின், அதுமாரி அந்த லைனு நெக்ஸ்ட் லைனும் செயின் போடுறோம். இப்போ செயின் போட்டுட்டு அங்கே ஒரு லாக் போட்டுட்டு திரும்ப ரிட்டனு நம்ம செயின் தான் போட போகிறோம். நம்ம இந்த ஃபஸ்ட் லைன் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த லைனில் போட்டுட்டு நம்ம ஒரு லாக் போட்டுட்டு தான் ரிட்டனு செயின் போட்டுகிட்டே வரணும். நம்ம அந்த லாக் போடாமல் வந்தோன்னா அந்த செயின் போடும்போது அந்த செயின் வந்து இழுத்துக்கிட்டு வந்துடும். அதனால தான் நம்ம லாக் போட்டுட்டு ரிட்டன் திரும்புகிறோம். அதுமாதிரி 2 சைடுமே நம்ம லாக் போட்டுட்டு தான் திரும்ப போடணும். கேப் இல்லாமல் போடணும். நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போட்டிருக்கோம் செயினோ அது பக்கத்துலேயே வர மாதிரி பார்த்துக்கணும். இதே போல் அந்த பாக்ஸு ஃபுல்லும் ஃபில் பண்ணிக்கிட்டே வரணும். அந்த பாக்ஸ் ஃபுல்லும் போட்டு எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நான் இன்னொரு கலர் எடுத்திருக்கேன். அந்த பாக்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு இன்னொரு கலரு சில்க் த்ரெட் தான் டபுளாக எடுத்திருக்கேன். கீழேருந்து த்ரெட்டை மேலே எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அந்த லைன் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு லைனுக்கும் மிடில் லைன் போட்டிருப்போம்ல, அந்த லைனில் நம்ம செயின் போட்டுக்கிட்டே வரணும். ஃபஸ்ட்டு போட்டிருக்க அந்த பாக்ஸுக்கு மிடில்லையே செயின் வரும். போட்டு லாக் போட்டு திரும்ப செயின் போட்டுக்கிட்டே வரும். அதே போல் அந்த பாக்ஸ் ஃபுல்லும் போட்டுக்கிட்டே வரும். போட்டுட்டு எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுறோம் அந்த பாக்ஸையும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு பாக்ஸ் எப்படி போட்டிருக்கோமோ அதே டைப்லேயே போட்டு வரணும். ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற மாதிரியே இதையும் போட்டுட்டு அதே மாதிரி அந்த பாக்ஸ் ஃபுல்லும் நம்ம கவர் பண்ணிக்கிட்டே வரணும். நெக்ஸ்ட்டு செகண்டாக போட்டிருக்கிறது மாதிரியே அந்த மிடில்லே போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணணும். அதே மாதிரி இது இப்போ ஆப்போசிட்டு அதே போல் ஃபுல்லும் போட்டுட்டு எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். இப்போ நான் ஜரி த்ரெட் எடுத்துருக்கேன். ஜரி த்ரெட்டால் ஃபுல்லும் 4 சைடுமே பேசிக் செயின் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். நம்ம பீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் த்ரெட் ஒர்க் மட்டும்தான் போடுறதுனால ஜரியாலே செயின் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணுறேன். இதுதான் மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.